So சில நேரம் இன்ஸ்டாகிராம்ஸ் கால் பண்ணிச்சு சில வீடியோஸ்லாம் பார்த்தா வந்து தளபதி விஜய் சொன்ன டயலாக் தான் வந்து ஞாபகம் வருது. ஒரு அக்கா வந்து மூஞ்சியை மூடிட்டு அனபாலிக்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. சொன்ன விஷயம் வந்து கிளியராகவும் இல்லை, பட் அவங்களுக்கே அது எதனால் அது பேசுகிறாங்கன்னு தெரியல. ஸோ ஹாய், வெல்கம் டு சேனல் கோச் ஆதி. இன்னைக்கு வந்து ஒரு ஒர்க் அவுட் பிளாக் தான், பட் ஆனால் யூஸ்வலான ஒர்க் அவுட் பிளாக் கிடையாது. நம்ம ஃபியூ இம்பார்ட்டன்ஸான டாபிக்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு. ஸோ சில நேரம் இன்ஸ்டாகிராம்ஸ் கால் பண்ணிச்சு சில வீடியோஸ்லாம் பார்த்தா வந்து தளபதி விஜய் சொன்ன டயலாக் தான் வந்து ஞாபகம் வருது. வை ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி. ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஸோ அது மாதிரி வீடியோஸ்க்குலாம் என்னோட ஒப்பீனியன் என்னங்கிறத நம்ம பேச போகிறோம். அதை தவிர நம்ம வந்து நியூட்ரிஷன், கொஞ்சம் சப்ளிமெண்டேஷன்ஸ் பற்றி, கொஞ்சம் ட்ரைனிங் பற்றி அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஒரு ஒர்க் அவுட் ஸ்பிளிட் கேட்கச்சு எல்லாருமே கேட்பாங்க, ப்ரோ நீங்கள் என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஸ்பிளிட் பண்ணுறீங்க, நானும் அதே ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு. சரி, ஒர்க் அவுட் ஸ்பிளிட்டுங்கிறது ஒருத்தருக்கும் மாறும். இப்போ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஃபுல் பாடி ஸ்பிளிட் தான் பண்ணுறேன். எவ்ரிடே 6 days கண்டினியூஸாக பண்ணுறேன். ஸோ ஃபுல் பாடி ஸ்பிளிட்னா இப்போ லெக்ஸ் அண்ட் அப்பர் பாடி ரெண்டுமே ஒரே நாளில் வரும். பட் ஆனால் லெக்ஸ் எடுத்துனீங்கன்னா ஒரு நாள் குவாட் வரும், ஒரு நாள் ஹாம்ஸ்ட்ரிங் வரும். அதேமாதிரி அப்பர் பாடியிலுமே அந்த மசில் குரூப் வந்து மாறும். ஸோ எவ்ரி அதர் டே அந்த மசில் குரூப் வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓவர் ட்ரைனிங்கிற வேர்ட் பெருசாக நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். நான் அண்டர் ரிகவரிங்கிற வார்த்தை தான் நான் நம்புவேன். ஸோ உங்களால் 6 நாள் ட்ரெயின் பண்ணி ரிகவர் ஆக முடியாது அப்படின்னா உங்களால் எவ்வளோ நாள் ட்ரெயின் பண்ணி உங்களால் எஃபிஷியண்டாக ரிகவர் ஆக முடியுங்கிறத நீங்கள் பார்க்கணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒர்க் அவுட் ஸ்பிளிட் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ உங்களால் 5 days தான் உங்களால் வந்து ஒர்க் அவுட் பண்ணி ரிகவர் ஆக முடியுதுன்னா நீங்கள் 5 days ட்ரெயின் பண்ண போகிறீங்க. 4 days தான் பண்ண முடியுதுன்னா 4 days பண்ண போகிறீங்க. ஸோ உங்களோட ரிகவரபிலிட்டி பொறுத்து தான் நீங்கள் எவ்வளோ நாள் ட்ரெயின் பண்ண போகிறீங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும். ஸோ இது வந்து ஃபெயிலியர் அண்ட் பியாண்ட் ஃபெயிலியர் ட்ரைனிங் தான் நான் பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி நான் 2-3 செட் தான் 2 எக்ஸசைஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் மேக்ஸிமம் புஷ்ஷனுவோ அந்த புஷ்ஷை நான் கொடுக்க போகிறேன். சில பேருக்கு சில மசில்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக ஆகும். எனக்கு வந்து செஸ்ட்டு பயங்கர ஃபாஸ்ட்டாக ஆகும். அதனால் என்னோட வால்யூம் ஆஃப் செஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கே 3 எக்ஸசைஸ் தான் பண்ணுறேன். 6 செட் தான் நான் பண்ண போகிறேன் என்னோட செஸ்ட்டுக்கு. பட் ஆனால் என் மற்ற மசில்ஸ்க்கு தான் ஆப்வியஸாக என்னோட வீக்கர் மசில்ஸ்க்கு நிறைய வால்யூம் இருக்க தான் போகுது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் சில மசில் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். அந்த மசிலுக்குலாம் நீங்கள் வந்து பரிசாக வால்யூம் கொடுக்கணுங்கிற அவசியம் இருக்காது. பட் உங்களோட வீக்கர் மசில்ஸ்க்கு நிறைய வால்யூம் தேவைப்படும். ஸோ அது மாதிரி நீங்கள் ப்ரோக்ராமை ஸ்ட்ரக்சர் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் எல்லா மசிலுமே ஈக்குவலாக க்ரோ ஆக முடியும். அதே சமயம் உங்களுக்கு வந்து அந்த சிமெட்ரிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகுனா சில மசில் மட்டும் பயங்கர பெருசாகும், சில மசில் ரொம்ப சின்னதாக அண்டர் டெவலப்டாக இருக்கும். ஸோ உங்களோட ப்ரோக்ராமிங்கில் ப்ரையாரிட்டைசிங் வீக்கர் மசில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறீங்கன்னா உங்கள் வீக்கர் மசில்ஸை ஃபஸ்ட் அட்ரஸ் பண்ணுங்க, அதுக்கு நிறைய வால்யூம் கொடுங்க. ஒரு ஸ்ட்ராங்கர் மசில்ஸ்க்கு கம்மி வால்யூம்ல அது எஃபிஷியண்டாக க்ரோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் பர்ஷியன் கால்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் என்னோட கிட்டத்தட்ட ஆர்ம் லென்த் எங்கே முடியுதோ அந்த இடத்துல நான் செட் பண்ண போகிறேன். ஏன்னா என்ன ஆகும்னா இது வந்து என்னோட லென்த் அண்ட் பொசிஷனில் இந்த மசில் வந்து பயங்கரமாக லோட் ஆகும். ஸோ மசில் பில்டிங் கெப்பாசிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். Fine, 4 more. 1, 2, easy, 2 more baby. 1 more. Yes. That's good. ஸோ ஆர்ம்ஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து போஸ்டீரியர் செயின் பண்ண போகிறோம். ஸோ ஹாம்ஸ்ட்ரிங் கர்ல்ஸ் அண்ட் லாட் புல் டவுன் வந்து சூப்பர் செட் பண்ண போகிறோம். இல்லை ஸோ அடுத்த லாட் புல் டவுனுக்கு நான் ஸ்டாப்ஸ் பண்ண போகிறேன். ஏன்னா ஸ்டாப்ஸ் எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்கள் ஃபோரம் ஸ்ட்ரைட் ஆகாமல் இருக்கணும். ஸோ என்ன ஆகுனா உங்களுக்கு யூஸ்வலாக ஸ்டாப்ஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா ஹெவி வெயிட்ஸ் போடுச்சு உங்கள் ஃபோரம் டைட் ஆகி நீங்கள் கிவ் அப் பண்ணுறீங்க. உங்கள் பேக் மசில்ஸ் கிவ் அப் பண்ணி நீங்கள் நிறுத்ததோட உங்கள் ஃபோரம் மசில்ஸ் டைட் ஆகி உங்களால் புல் பண்ண முடியாமல் உங்களால் நீங்கள் இது நிறுத்திடுங்க. ஸோ உங்கள் பேக் ஒர்க் அவுட் வந்து எஃபெக்டிவாக இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் உங்கள் பேக் ஒர்க் அவுட் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஸ்டாப்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ யூஸ்வலாக இந்த மிஷின் நான் வாங்கறச்சே எப்படி இருந்தது அப்படின்னா ஆக்சுவலாக இந்த மிஷின் வந்து இப்படி தான் இருந்தது. ஸோ நீங்கள் இதில் ஒர்க் அவுட் பண்ணுறச்சே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேருந்து புல் பண்ணுவீங்க, கீழே வந்தோடனே இந்த இடத்துல இது போயிடும். ஸோ லென்த் அண்ட் பொசிஷனில் வந்து மசில் ஒர்க் ஆகாமல் இருந்தது. ஒரு ஷார்ட் ரேஞ்ச் மட்டும் தான் ஒர்க் ஆயிருந்தது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிச்சு இதை வந்து கழட்டிட்டு நாங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா 2 ஹோல் போட்டு ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் கீழே ட்ராப் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ட்ராப் பண்ணதுனால என்ன ஆச்சு அப்படின்னா
லென்த் அண்ட் பொசிஷன்லையும் மசில் வந்து எஃபெக்டிவாக லோட் ஆரம்பிச்சிச்சு. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா மிஷின்ஸ் வாங்கிச்சு பயோமெக்கானிக்ஸ் வந்து 100% இருக்காது. சம்டைம்ஸ் மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது சில கம்பெனிஸ் சில பிரான்ச். ஸோ அதனால் இது நாங்களாக வந்து ரெடி பண்ணுது. கொஞ்சம் ஆங்கிள் கீழே இறக்கணும்னு என்ன ஆச்சுன்னா லென்த் அண்ட் பொசிஷனில் மசில் வந்து இன்னும் பயங்கரமாக எஃபெக்டிவாக ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்மளும் யோசிக்கணும். நம்ம யோசிச்சு அவுட் ஆஃப் தி பாக்ஸ் திங்க் பண்ணி ஏதாவது ஒன்று வந்து அதை ஒர்க் அவுட்டை எப்படி எஃபெக்டிவாக ஆக்கலாம். ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அது மோஸ்ட் எஃபிஷியன்சியோடு பண்ணணும்னு நம்ம ட்ரை பண்ணணும். அப்படி பண்ணாலே நம்ம மசில் பில்டிங் வந்து இன்னும் சூப்பராக பண்ணலாம். 11 12 ஸோ ரீசெண்டாக ஒரு வீடியோ நான் பார்த்தேன். ஒரு அக்கா வந்து மூஞ்சியை மூடிட்டு அனபாலிக்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. சொன்ன விஷயம் வந்து கிளியராகவும் இல்லை, பட் அவங்களுக்கே அது புரிஞ்சுன்னு பேசுனாங்களா இல்லை அது எதனால் அது பேசுனாங்கன்னு தெரில. ஸோ இப்போ அனபாலிக் ஓவர் டோஸ்ன்னு பற்றி ஒன்று பேசுகிறாங்க. இப்போ நம்ம பிசிடி பண்ணாமல் போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பிசிடி பண்ணாமல் அடுத்த சைக்கிள் திருப்பி போனோம் அப்படின்னா டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால நம்மளுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வரும், அனபாலிக் ஓவர் டோஸ் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா ட்ரக்குக்கும் ஹாஃப் லைஃப் பீரியட்னு ஒன்று இருக்குது. நம்ம எந்த ட்ரக் எடுத்தாலுமே அது பாடியில் இவ்வளோ நாள் தான் தங்கும். அதோட எஃபெக்டிவ்னஸ் வந்து இவ்வளோ தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இதில் ஃபாஸ்ட் ஆக்டிங் இருக்குது, ஸ்லோ ஆக்டிங் இருக்குது. இப்போ ஃபாஸ்ட் ஆக்டிங் வந்து ஃபாஸ்ட்டாக உங்கள் பாடியில் ரியாக்ட் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். அதே சமயம் நீங்கள் நிறுத்திட்டாலும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக அது வந்து பாடி விட்டு வெளில போயிடும். ஸோ இப்போ இந்த பிசிடி பண்ணி ரொம்ப காலமாக இருக்குது. மெடிசன் நம்ம வந்து வாஷ் அவுட் பண்ணணும் பாடியிலேருந்து. அப்போ தான் வந்து நம்மளால வந்து அடுத்த சைக்கிள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் அவுட்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து நீங்கள் வந்து அனபாலிக்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நிறுத்திட்டீங்க அப்படின்னா அதோட எஃபெக்டிவ்னஸ் வந்து கொஞ்சம் நாளைக்கு தான் இருக்கும். சில ட்ரக்குக்கு வந்து 3 வீக்ஸ் இருக்கும், சில ட்ரக்குக்கு வந்து 2 months இருக்கும். ஸோ சில ட்ரக்குக்கு வந்து லைக் ஃபியூ டேஸ் தான் இருக்கும். ஸோ அது நீங்கள் என்ன ட்ரக் எடுக்கிறீங்கன்னு பொறுத்து தான். ஸோ நீங்கள் வந்து நிறுத்திட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் எடுத்துட்டு இருக்கீங்க, ஒரு சைக்கிள் 3 months சைக்கிள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1 or 2 monthsக்கு அப்புறம் உங்களோட டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸ் நீங்கள் எடுத்து பாருங்களேன், கம்மியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். பிசிடி எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் அனபாலிக்ஸ் எடுக்கச்சு உங்களோட நார்மல் டெஸ்டோஸ்டெரான் ப்ரொடக்ஷன் ஷட் டவுன் ஆகிடும். ஸோ ஷட் டவுன் ஆனால் என்ன ஆகும்னா அது திருப்பி ரீபூட் பண்ணுறதுக்காக எடுக்கிறது பேர் தான் பிசிடி. இப்போ ஒரு சைக்கிள் முடிச்சிட்டேன் அப்படின்னா என்னோட நார்மல் டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸை நான் பூஸ்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு தான் பிசிடி பண்ணும். இப்போ நீங்கள் அனபாலிக்ஸ் எடுத்துட்டு அப்படியே நிறுத்திட்டு நீங்கள் பிசிடி பண்ணாமல் இன்னொரு சைக்கிள் நீங்கள் வந்து ஒரு 2-3 monthsக்கு அப்புறம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் டெஸ்டோஸ்டெரான் லோவாக தான் இருக்கும். ஸோ அது பேர் ஓவர் டோஸ்லாம் கிடையவே கிடையாது. அண்ட் பிசிடி பண்ணுமா பண்ண வேணாங்கிறதுக்கே நிறைய வந்து கான்ஃப்ளிக்ஸ் இருக்குது. எனக்கு கேட்டிங்கன்னா சில நேரம் நான் பிசிடி பண்ணவே மாட்டேன். நான் பிளாஸ்ட் அண்ட் க்ரூஸ்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று யூஸ் பண்ணுவேன். ஸோ என்னன்னா நம்ம வந்து ஒரு சைக்கிள் ஒன்று பண்ணுறோம், நல்ல ரிசல்ட்ஸ் வருது, ஒரு காம்படிஷன் போய் ஏறி முடிச்சுட்டு வரோம் அப்படின்னா நான் அந்த காம்படிஷன் முடிச்சுட்டு அப்படியே கம்ப்ளீட்டாக அனபாலிக்ஸ் எடுத்துட மாட்டேன். க்ரூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ லோ டோசேஜ் டிஆர்டி டோஸ்ன்னு போனோம். நம்ம டிஆர்டி டோஸில் இருக்கச்சே என்ன ஆகணும், அந்த ரீபவுண்டை நம்ம இன்னும் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம். அந்த ரீபவுண்டில் நம்மளால் நிறைய மசில் பில்ட் பண்ண முடியும். ஸோ எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் பிசிடி தேவையானா கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் டிஆர்டி டோஸ் மாதிரி பண்ணி கூட நீங்கள் கொஞ்ச நாள் வந்து உங்களோட பெட் மார்க்கர்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ டிஆர்டி டோஸில் உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும், உங்களோட கிட்னி வேல்யூஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும், உங்களோட லிவர் வேல்யூஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும், உங்களால் ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஸோ ஒன்ஸ் உங்கள் பிளட் மார்க்கர்ஸ்லாம் பெட்டர் ஆயிடுச்சு, நார்மல் ஆகிட்டீங்க, லைக் எந்த மார்க்கர்ஸுமே ரொம்ப ஓவர் டூவாக இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு சைக்கிள் நீங்கள் கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் பிசிடி பண்ணணுங்கிற அவசியம் கூட நிறைய நேரத்தில் கிடையாது. ஸோ அதனால வந்து அந்த அக்கா வந்து எதை நினச்சி பேசுகிறாங்கன்னு தெரில. நீங்கள் ஒருத்தர் அட்வைஸ் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் யார்கிட்ட அட்வைஸ் எடுக்கிறீங்க நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரோயிங் பண்ண போகிறோம். ஸோ ஒரே செட் தான், ரெஸ்ட் பாஸ். So we're going to get about 60 reps on this. So break எடுத்து நம்ம பண்ண போறோம். 9. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பல்கேரியன் ஸ்பிளிட் ஸ்குவாட்ஸ் தான் பண்ண போகிறோம். பல்கேரியன் ஸ்பிளிட் ஸ்குவாட்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்காது, பட் ஆனால் நம்ம ஒரு கிரேசியரான ஒரு வெர்ஷன் பண்ண போகிறோம். பல்கேரியன் ஸ்பிளிட் ஸ்குவாட்ஸில் பல்கேரியன் ஸ்பிளிட் ஸ்குவாட்ஸ்லேயே நம்ம ட்ராப் செட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 55 kgல 10 reps பண்ண போகிறோம், அப்புறம் 45 kgல 10 reps பண்ண போகிறோம், அப்புறம் 35 kgல 10 reps நம்ம பண்ண போகிறோம். கிரேசியாக ட்ரெயின் பண்ணுங்க, நல்லது தான். ஸோ எப்பவுமே எல்லாருமே வந்து அவுட்கம் பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரெயின் பண்ணிருக்கோம். எனக்கு வெயிட் லாஸ் ஆகணும், அதனால நான் வந்து ட்ரெயின் பண்ண போறேன், எனக்கு மசில் பில்ட் பண்ணுறேன். பட் ஆனால் ஐ ஹேவ் பேஷன் டுவர்ட்ஸ் லிஃப்டிங், எனக்கு லிஃப்ட் பண்ண பிடிக்கும், அதனால நான் லிஃப்ட் பண்றேன் அப்படின்னு பண்ணுங்க. ஸோ ப்ராசஸ் நீங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட எண்ட் ரிசல்ட் எண்ட் கோலும் உங்களால ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். பட் நம்மளோட எப்பவுமே நம்மளோட ஃபோக்கஸ் வந்து எண்ட் ரிசல்ட்ல இருக்கு, ப்ராசஸ்ல இல்லை. அப்படிங்கும் போது நம்ம எண்ட் ரிசல்ட் அச்சீவ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா போயிடும். ஏன்னா நம்ம ப்ராசஸ் என்ஜாய் பண்ண மாட்டோம். ஸோ ஆல்வேஸ் என்ஜாய் தி ப்ராசஸ். எனக்கு லிஃப்ட் பண்ண பிடிக்கும், அதில் நான் எப்படி கிரேசராக என்னால் லிஃப்ட் பண்ண முடியும், எவ்வளோ தூரம் என்னால் புஷ் பண்ணி பார்க்க முடியும், இந்த எக்ஸ்டென்ட் என்னால் போக முடியும் அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்க. ப்ராசஸ் என்ஜாய் பண்ணுங்க, அவுட்கம் ஈஸியாக உங்களுக்கு வரும். ஸோ லாஸ்ட் சூப்பர் செட் பார்த்துட்டு lat pull throughs and RDL. ஸோ இதோட நம்ம ஒர்க் அவுட் இன்னைக்கு முடியுது.
பட் பிஃபோர் வி ஃபினிஷ் சப்ளிமெண்ட் பற்றி பேசலாம் நினச்சேன். ஸோ நிறைய டிபேட் போயிட்டு இருக்கு ஆன்லைனில். லைக் இந்த சப்ளிமெண்ட் வந்து எஃபெக்டிவாக இருக்காது எடுத்தா, ஸோ இல்லை இந்த சப்ளிமெண்ட் எப்படி எஃபெக்டிவாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சப்ளிமெண்ட் எஃபெக்டிவாக இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எஃபெக்டிவாக தான் இருக்கும். நம்மளோட ரிகவரியாக இருக்கட்டும், நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே எஃபெக்டிவாக இருக்கும். பட் எப்படி எடுக்கிறோங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம L-carnitine சப்ளிமெண்ட் எடுத்தோம்னா ஓரல் எடுக்கச்சே அதோட பயோஅவைலபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நம்ம ரொம்ப அதிகமாக எடுத்தால் தான் அதுலேருந்து கொஞ்சமாவது நம்ம பாடி வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும். பட் இன்ஜெக்டபிள் L-carnitine எடுத்தீங்கன்னா அதோட பயோஅவைலபிலிட்டி லைக் எக்ஸ்ட்ரீம், லைக் தட்ஸ் மேக்ஸிமம் தட் யூ கேன் கெட் டு. அப்படிங்கும்போது இன்ஜெக்டபிளாக L-carnitine எடுத்தோம்னா அதோட எஃபெக்டிவ்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து L-carnitine எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா இன்ஜெக்டபிள் ஃபார்ம் வந்து பெட்டர் ஆப்ஷன் தென் ஓரல் ஃபார்ம். ஸோ அதே மாதிரி ஒரு சப்ளிமெண்ட்டுக்குமே நம்ம எப்படி எடுக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம மெக்னீஷியம் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, மசில் ரிகவரியாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஸ்லீப்பாக இருக்கட்டும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் எந்த ஃபார்மில் மெக்னீஷியம் எடுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கிலேட்டட் ஃபார்மில் மெக்னீஷியம் எடுத்தால் மட்டும்தான் அதோட பயோஅபிலிட்டி அதிகம், நம்ம பாடியால் அப்சர்வ் பண்ண முடியும். இதே ஆக்சைட் ஃபார்மில் இருக்குது, ஹெவி மெட்டல் ஃபார்ம்லேயுமே உங்களுக்கு மெக்னீஷியம் கிடைக்கும். அது கொஞ்சம் சீப்பாக இருக்கும். பட் ஆனால் அதோட பயோஅபிலிட்டி ரொம்ப கம்மி, நம்ம பாடியால் அதை ப்ராசஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணவே முடியாது. அண்ட் நீங்கள் ஒரு மெக்னீஷியம் எடுக்கிறீங்க அப்படின்னா இது வந்து 375 mg இல்லை 2000 mgன்னு போட்டிருக்கோம். பட் ஆனால் அதில் எலிமெண்டல் மெக்னீஷியம் எவ்வளோன்னு பாருங்கள். அந்த எலிமெண்டல் மெக்னீஷியம் எனக்கு தெரிஞ்ச இப்போ 2000 mg எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த எலிமெண்டல் மெக்னீஷியம் வெறும் 440 தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ டோசேஜ் வேணுங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். உங்களுக்கு எந்த டோசேஜில் உங்களால் எஃபிஷியண்டாக ரிகவர் ஆக முடியுது, எந்த டோசேஜில் உங்களுக்கு ஸ்லீப் பெட்டராக இருக்குங்கிறத நீங்கள் தான் பார்க்கணும். இப்போ நான் வைட்டமின் டி எடுக்கிறேன், வைட்டமின் டி எடுக்கச்சு நான் 10,000 IU ஒரு நாளைக்கு எடுக்கிறேன். எனக்கு 10,000 IU தேவைப்படுது, உங்களுக்கு 10,000 IU தேவைப்படுமானா அது தெரியாது. இதெல்லாத்தையும் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளட் ஒர்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் பிளட் ஒர்க் எடுத்துட்டு சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு உங்கள் பிளட் ஒர்க்கை செக் பண்ணி நீங்கள் டோசேஜை டைட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ வந்து வைட்டமின் டி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு மீலுக்கு அப்புறம், ஒரு ஃபேட் மீலுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா இட்ஸ் பிகாஸ் இந்த ஃபேட் சொலிபிள் வைட்டமின். ஸோ ஒரு ஃபேட் மீலுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதோட அப்சார்ப்ஷன் ரேட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு omega-3 ஃபிஷ் ஆயில் எடுக்கிறீங்கன்னா அதுவுமே ஒரு மீலுக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா அதோட அப்சார்பிலிட்டியுமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஒரு சப்ளிமெண்ட்டுக்கும் நம்ம எப்படி எடுக்கிறோம், என்ன டைமில் எடுக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வச்சு தான் அதோட எஃபெக்டிவ்னஸ் நம்மளால ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ சப்ளிமெண்ட் ஒர்க் ஆகுமானா கண்டிப்பாக ஒர்க் ஆகும், ஆனால் அதை ப்ராப்பராக எடுத்தால் மட்டும் தான் அது நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய்.